ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். பொதுவாகவே சிவபெருமான தானு அப்படின்னு சொல்றது வழக்கம். சிவபெருமான பல்வேறு பெயர்கள்ல நம்ம சொன்னா கூட தானு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருந்துட்டு இருக்கு பக்தர்கள் கிட்ட. இப்போ உதாரணமா கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் கோயிலினுடைய பெயரே தானுமாலையன் சுவாமி கோயில் தான். அங்க மும்மூர்த்திகளும் ஒரு சேர காட்சியளிக்கிறாங்க. தானுனா சிவன், மால்னா விஷ்ணு, அயன்னா பிரம்மா. சிவன், பிரம்மா, விஷ்ணுன்னு மும்மூர்த்திகளும் ஒரு சேர காட்சியளிக்கிறதுனாலதான் சுசீந்திரம் ஆலயத்துக்கே தானுமாலையன் சுவாமி கோயில் அப்படின்னு பெயர். நிறைய பழைய நபர்களுடைய பெயர்களை பார்த்தா தானு அப்படின்னு வச்சிருப்பாங்க. பெற்றோர்கள் அவங்களுக்கு தானுமூர்த்தி, தானுஸ்வரன் அப்படின்லாம் வச்சிருக்கத நம்ம பார்த்திருப்போம். சிவபெருமானுக்கு தானுங்கிற பெயர் ஏன் அழைக்கப்படுறார்? சிவபெருமான தானுன்னு அழைக்கிறதுக்கு என்ன காரணம்? தானு அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தானு அப்படின்னு சொன்னா பட்டுப்போன கட்டை அப்படின்னு அர்த்தம். பட்டுப்போன கட்டை என்ன செய்யும்? அதுல இருந்து என்னைக்காவது தளிர்க்குமா? பட்டுப்போன கட்டையில தளிர் வருமா? அது முளைக்குமா? மறுபடியும் அது செழிப்பா இருக்குமா? அது பட்டு போயிருச்சு. அந்த பட்டு போனதுக்கு ஒரு உயிர் இருக்கா? உயிர் இல்லை. நீங்க சிவனை வழிபட போகிறப்ப ஒரு பட்டுப்போன கட்டையாத்தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை தானு அப்படின்னு சொல்றோம். அப்படி நம்ம போய் ஒரு பட்டுப்போன கட்டையா நிக்கிறப்ப நம்மளிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள், தீய எண்ணங்கள், இது எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுபட்டுருவோம். அதனாலதான் சிவனை தானு அப்படின்னு சொல்றோம். நம்ம சிவனை நோக்கி ஒவ்வொரு முறையுமே நாம் தானுமாலையா அப்படின்னு சுசீந்திரத்துல போய் நீங்கள் வழிபட்டாலும் சரி, தானு தானு என்று ஒவ்வொரு முறை சொல்கிற பொழுதும் நீங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தானு என்றால் பட்டுப்போன கட்டை. அந்த பட்டுப்போன கட்டையை தரிசிக்க நீங்களும் ஒரு பட்டுப்போன கட்டையாகத்தான் அவர் முன்பு நிற்கணும். நீங்க உங்களுடைய சுயத்தை இழந்து, நான் யார், இவருக்கு எதிரி அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் மறந்து, எனக்கு பெருஞ்செல்வம் வேணும், வசதி வேணும், வாய்ப்பு வேணுங்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் மறந்து, ஒரு இறைவனின் மீது கொண்ட பேரன்பால ஒரு பட்டுப்போன கட்டையாக அவர் முன்பு நின்றால், அவரிடம் சரணாகதி அடைந்தால் நாம் வாழ்க்கையிலே நினைத்ததை சிவபெருமான் முடித்து தருவார் என்பதனால்தான் அவரை தானு என்கிறோம். மீண்டும் நாளை இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.